ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு 3 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். அதை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். அதைத் தொடர்ந்து யோவான் 16ஆம் அதிகாரம் 13 16 வரையுள்ள வசனங்கள், அதையும் தொடர்ந்து எபேசியர் 2:10. முதலாவது 1 சாமுவேல் 10ஆவது அதிகாரம், அதிலே 1 முதல் 7 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். நீ வாங்க வேண்டும். அப்புறம் பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஆமென். அப்புறம் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரிவர்ப் கொஞ்சம் குறைக்கணும். சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, அடுத்த வேத பகுதி யோவான் 16ஆம் அதிகாரம், அதிலே 13 16 வரையுள்ள வசனங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்புறம் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அல்லேலூயா. மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு காரியமாக இருக்கிறது. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்படிதானே? He will take everything that is of mine, of me. என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்றாரு. நான் பிதாவினிடத்தில் போகிறேன், கொஞ்ச காலம் என்னை காண மாட்டீர்கள், மறுபடியும் எப்படி கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம்? கிறிஸ்துவை மறுபடியும் பார்க்கிறோமா? இப்போ எப்படி பார்க்கிறோம்? ஆவியானவர் சொல்கிறார், வேதம் சொல்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். கிறிஸ்து இந்த பூமியிலே தேவனுடைய செய்கையாக இருந்தார். அதனாலதான் பிதாவின் சித்தம் என்னவோ அது மட்டும்தான் அவர் செய்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அதே ஆவியானவரால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும்
இந்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவைகளை எடுத்து நமக்குள்ளே வைக்கிறார். கரெக்டா? ஆமாவா? ஆமாவா இல்லையா? உங்களுடைய சிந்தை உங்க சிந்தையா, கிறிஸ்துவின் சிந்தையா? கிறிஸ்துவின் சிந்தை. எப்படிதானே? ஆவி, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஸோ அவருடைய ஆவி, அவருடைய சிந்தை எல்லாமே அவருடையது. அப்படிதானே? அப்படிதானே? ஆவியானுடைய பிரதான நோக்கம் என்ன? கிறிஸ்துவை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்துவது. இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ போறேன் பிதாவின் இடத்துல, ஆனால் நீங்கள் சீக்கிரமாக என்னை என்ன செய்வீங்க? என்னை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய செய்கையாய் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு கிறிஸ்து உங்கள் மூலமாக வெளிப்படுவதை எல்லாரும் பார்ப்பதின் மூலமாக. ஹல்லேலூயா, ஆமீன். அப்புறம் ஒரு காலம் வரும், அப்பொழுது கிறிஸ்துவை திரும்பி என்ன செய்வார்? வருவார். அப்படி தானேங்க? கரெக்டா? ஆமாவா? ஸோ குமாரத்துவம் நம்ம சொல்கிறவை சன்ஷிப். அந்த சன்ஷிப்புடைய பிரதான சத்தியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவை எல்லா விதத்திலும், இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஆமீன், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை, பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட் இன் எவ்ரி ப்ரொபோர்ஷன். ஹல்லேலூயா, ஆமீன். எவ்ரி ஆஸ்பெக்ட், எல்லா விதத்திலும் எல்லா நிலையிலும் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறபடினாலே, பிரதிபலிக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. ஹல்லேலூயா, கரெக்டா? இப்படியே பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறத பார்த்தா என்னமோ சொல்கிறாரு இவர். உண்மைதானே சொல்கிறேன்? கரெக்டு தானே? நாம் இந்த பூமியில் வேறு யாரையும் வெளிப்படுத்துறதுக்காக இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ஷேக்ஸ்பியரை வெளிப்படுத்துறதுக்காக இருக்கிறோம்? இல்லை, அப்படி தானே? இல்லை. மகா அலெக்சாண்டர் வெளிப்படுத்துறதுக்காக இருக்கோமா? இல்லை. நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் யாரு? கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்களை பிரதிபலிக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்காமல் கிறிஸ்துவை மாத்திரமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆவியானவர்னு ஒருவர் வராரு. அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்தி என்னுடையதுல இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பாரு. நான் இப்போ போறேன், ஆனால் நீங்கள் சீக்கிரமாகவே கிறிஸ்துவை பார்க்க போறீங்க. எப்படி? ஒவ்வொருவர் மூலமாகவும். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் ரிவைவல்னா என்ன நினைக்கிறீங்க? எழுப்புதான் என்ன நினைக்கிறீங்க? எழுப்புதுனா என்ன? வாட் இஸ் ரிவைவல்? ஏதோ ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒருத்தரை ரொம்ப நிறைச்சு அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு எந்திரிச்சு அப்படி வீட்டுக்கு போகிறதா ரிவைவலா? அப்புறம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து அந்நிய பாஷையில் பேச முடியுது, அதுக்காக தான் ரிவைவலா? இதெல்லாம் கொடுக்கிறார் ஆவியானவர். எதுக்காக? ஏசு கிறிஸ்து மாதிரி அனாயிண்டடாக வேறு யாருமே இருந்தது கிடையாது. அப்படி தானே? கரெக்டா? ஏசு கிறிஸ்துவை போல வேற யாராவது அபிஷேகப்பட்டவங்க இருந்துட்டாங்களா? இல்லையே. ஏசு கிறிஸ்துவை போல சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவரா வேற யாரும் இருந்தாங்களா? இல்லவே இல்லையே. எல்லா அபிஷேகத்தையும் பெற்ற இயேசு என்ன பண்ணாரு? கல்யாண வீட்டுக்கு போனாரு. அங்கே போய் மொய் எழுதிட்டு வீட்டுக்கு போயிட்டாரா? மொய் எழுதினோம், நன்றாக வான்கோழி பிரியாணி முழுங்கினோம் அப்படின்னு போயிட்டாரா? இல்லையே. எங்கெல்லாம் போனாரோ, சொல்லுங்க, எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. He was carrying the tangible presence of God. Hallelujah. Praise the Lord. Amen. கேமரா திரும்பணும், போகும்போது அப்படியே திரும்பணும். நான் அடுத்து பக்கத்து பிளாட்டு கூட போயிட்டு வருவேன். Hallelujah. Praise the Lord. Amen. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கிறிஸ்துவை எல்லா விதத்திலும் வெளிப்படுத்துவதுதான் ரிவைவல். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை உங்களால் வெளிப்படுத்த முடியுதா? கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை வெளிப்படுத்த முடிகிறதா? கிறிஸ்துவின் அதிகாரத்தை வெளிப்படுத்த முடிகிறதா? கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுத்த முடிகிறதா? அதுதான் எழுப்புதலின் விளைவு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ எழுப்புதல் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோமே, அந்த எழுப்புதலுடைய விளைவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உலகம் சொல்லணும், கொஞ்ச நாளாக கிறிஸ்துவை காணாம இருந்துச்சு, இப்போ என்ன செய்கிறோம்? பார்க்குறோமே. ஹல்லேலூயா. எங்க எய்த்த வீட்டிலே ஒரு கிறிஸ்துவ பார்க்குறோமே, அப்படிதானே?
எங்க ஆபீஸ்ல ஒரு கிறிஸ்துவ பார்க்கிறோமே, இப்படி வெளிப்படுத்தாம, கிறிஸ்துவ உங்க வாழ்க்கை மூலமா வெளிப்படாம நீங்க என்ன ஊழியம் செய்தாலும் அதுக்கு பேரு அட் ஊழியம். அல்லேலூயா, கரெக்டா? ஆமாவா? நாங்க நிறைய குரூப் வச்சிருக்கோம் பாஸ்டர். காலைல 3 மணிக்கு ஆரம்பிச்சிடும் பல குரூப்பு. எல்லா குரூப்லையும் என்னமா அது ஒன்றும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம், செஞ்சுட்டு தான் இருக்கோம். ரைட்டு, நல்லது தான், நான் உங்களை பாராட்டுகிறேன். நீங்கள் நிறைய குரூப் வச்சுருக்கீங்க, நிறைய இடத்துல பேசுகிறீங்க, வைக்கிறீங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்னா, கிறிஸ்துவை நீங்கள் முதல்ல பிரதிபலிக்கணும். பவுல் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும், தைரியமாக சொல்லணும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அதுதான் எழுப்புதல் அடைந்த இருதயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை தான் கடைசி காலத்திலே ஆண்டவர் சபைகள் மூலமாக உலகத்திற்குள் ஊற்றுபடி விரும்புகிறார். ஒரு பெருத்த அறுவடை நடக்க வேண்டும். ஆண்டவர் மோசே மூலமா சொல்ற காரியத்தை ஆபிரகாமுக்கே சொல்லிட்டார். உன் ஜனங்கள் இந்த எகிப்தில் அடிமைகளா இருப்பாங்கப்பா, ஆனா மிகுந்த பொருளுடனே அவர்களை புறப்பட செய்வேன். அல்லேலூயா. அப்ப மிகுந்த பொருள் வேணும் அப்படின்னா ஒரு பெரிய விளைச்சல் வேணும், அப்படித்தானே? ஒரு பெரிய விளைச்சல், கரெக்டா? 400 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரவேலுக்கு புறப்பட்டாங்க. பக்கத்துல கேட்டு 5-10 கைமாத்துக்கு வாங்கிட்டு போனாங்க. வேற என்ன இருக்கு? அவங்ககிட்டே ஒன்றும் கிடையாதுன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கே சொல்றாரு, அப்பா அந்த காலம் வரும்போது ஒரு பெரிய விளைச்சல் உண்டாயிருக்கும். இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது வெறுமையாய் புறப்படுவதில்லை, மிகுந்த பொருளுடனே புறப்படுவார்கள். மோசே வளர்ந்து வர்ற காலத்துல ஒரு பெரிய விளைச்சல், எகிப்திலே பெரிய விளைச்சல். அதுவரைக்கும் அவர்களுக்கு பண்டசாலை பட்டணங்கள் இருந்தது. அந்த பட்டணங்கள் போதவில்லை. பிக்தோம், ரமாசஸ் என்கின்ற பட்டணங்களை புதிதாய் கட்டி அதுலயும் சேர்த்து வச்சாங்க. கஷ்டப்பட்டு கட்டினது யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்து கட்டினார்கள். கட்டி கட்டி எல்லாம் சேர்த்து வச்ச பிறகு ஆண்டவர் பெட்டி பெட்டியா கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமீன். பகல்ல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் பெட்டி பெட்டியா கொடுப்பாரு. எவ்வளவு வேகமா சொன்னீங்க பார்த்தீங்களா, பெட்டின உடனே. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, அவர் ஆத்துமாக்களை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. There is going to be a final harvest, and this is not about riches, this is about souls. கடைசியாக ஒரு எழுப்புதல், அதன் விளைவாக ஒரு பெரிய அறுவடை. இது ஆத்தும அறுவடை. ஹல்லேலூயா, ஆமென். பாங்கே கேள்விப்பட்டீங்களா? ரெய்னார்ட் பாங்கே கேள்விப்படவே இல்லையா? பட்டிருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் தெரியும் அவரை பற்றி, கை வைத்துங்க பார்க்கலாம். கொஞ்சம் தெரியும். ஓகே, அவர் இறந்து போயிட்டார். ஆனால் ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதன். அவருடைய கோல் ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு. ஒரே ஒரு கோல் தான் அவருக்கு. என்ன கோல் தெரியுமா? பிளண்டர் ஹெல் அண்ட் பாப்புலேட் ஹெவன். இதை போட்டு காட்டுறாங்க பாருங்க. அவர் தான் ரெய்னார்ட் பாங்கே. மதுரைக்கெல்லாம் வந்திருக்காரு. 4 முறை கூட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ரெய்னார்ட் பாங்கே அவர் சொன்னார், அவருடைய கோல் என்ன தெரியுமா? பிளண்டர் ஹெல் அண்ட் பாப்புலேட் ஹெவன். நரகத்தை கொள்ளையடித்து பரலோகத்தை ஆத்துமாக்களால் நிறைப்பதே என்னுடைய தாக்கமாக இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படிப்பட்ட சபையாகத்தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் சொல்றேன், அவருடைய பெட்டியை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்க பெட்டியை பத்தி அவர் என்ன செய்வார்? கண்டிப்பா கரிசனையா இருப்பார். அல்லேலூயா, ஆமென். ஏற்கனவே அங்கங்கே 1000 கோடிகள்லாம் போயிட்டு இருக்குதான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த 1000 கோடி எங்க வைக்கிறது, அந்த 1000 கோடி எங்க வைக்கிறது அப்படின்னு போயிட்டு இருக்குதான். அந்த பெட்டியில சில பெட்டி என்ன செய்யும்? அட்ரஸ் மாதிரி உங்க வீட்டுக்கு வரும். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அவர் பெட்டியை மட்டும் என்ன செய்யுங்க? அவர் பெட்டியை மட்டும் பாருங்க நீங்க. அல்லேலூயா, ஆமீன். உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லப்படுகிற அந்த ஆவியானவர் மேல் கரிசனையாய், ஆவியானவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், அதை நான் செய்யட்டும் என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நேற்று சாயங்காலத்தில் யூத் சர்ச், நம்ம சபையில் யூத் சர்ச் நடக்குது தெரியுமா? நடக்குது. நேற்று 56 பிள்ளைகள் வந்திருந்தார்கள். 56 பிள்ளைகள். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை நீட் படிக்க வைக்கணும், நீட்டாக இருக்கணும்லாம் நினைக்கிற அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும்? நினைக்கணும். உங்கள் பிள்ளைங்க இப்போ ஆரம்பித்து 3 வாரம் தான் ஆகுது, ஆனால் நிறைய டெஸ்டிமனி வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. என்றைக்கும் கேட்பீங்க, இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச நிறைய சாட்சி கேட்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? அனுப்புங்க.
பரலோகத்துக்கு அவங்க போகணும்னு உங்களுக்கு ஒரு 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 கரிசனை இருந்துச்சுன்னா, இல்லை பரவாயில்ல இங்கேயே ரொம்ப தொல்லையாக இருக்கிறேன், அங்கே நான் மட்டும் போனேன்னா எனக்கு தெரியாது, இல்லை உங்கள் பிள்ளைங்க உங்களோட பரலோகத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், புட் சம் எஃபர்ட், டேக் சம் எஃபர்ட். நீங்கள் வந்து அந்த யூத் சர்ச்சில் அவங்கள வந்து விடுங்க. சண்டே சனிக்கிழமை சாயங்காலம் நடக்குது. சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock, சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock நடக்குது. அந்த இதுக்கு அனுப்புங்க. இன்னும் ஒரு 5 பேர் 10 பேர் தான் அங்கே உட்கார முடியும். அவங்க யூத் சாப்பல் ஆல்ரெடி ஃபுல்லாகிருச்சு. அடுத்து அவங்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ சாட்டர்டே யூத் சர்ச் ரொம்ப பெரிய ஹிட் ஆக போகுது. நான் கணக்கு பண்ணி பார்க்குறேன், இந்த வருஷமே எப்படியும் ஒரு 100 பேருக்கு மேலே வந்துடுவாங்க. ஆமென். வெகு சீக்கிரத்தில் 300 பேர் ஒரு பெரிய சேனையாக நிற்பார்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்கள் பிள்ளைங்க என்னவா மாற வேண்டும், அவங்க பெரிய கலெக்டர் வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், ஆனால் அதுக்குள்ள அஸ்திபாரம் நீங்கள் நிச்சயமாக அவங்களை யூத் சர்ச்சுக்கு அனுப்பணும். அங்கே அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். தேவ பிரசன்னத்தால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மூலமாய் கிறிஸ்து வெளிப்பட செய்வார். அல்லேலூயா. சரி, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 சாமுவேல் 10. இன்னும் சொல்லப்போனால் 9ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்குது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு நாள் பொழுது விடிந்து வரும்போது சவுலின் தகப்பனாகிய கீஸ், பராக்கிரமசாலியாகிய இந்த மனிதன், அவன் காணவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையோட தான் அன்னைக்கு தொடங்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வேத பகுதி எடுக்கிறோம் அப்படின்னா அதோடைய நிறைவு எங்கே தான் இருக்கணும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவ பற்றி பேசும்போது அவர் மனவாட்டியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அப்படி தானேங்க? ஆமாம். நீங்கள் வந்து இங்கே வந்து பாஸ்டர் அப்படி இப்படின்னீங்கன்னா அது சரியாக வராது. பாஸ்டமாவையும் சேர்த்தன பண்ணணும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் கிறிஸ்துவ சொல்லும்போது கிறிஸ்துவ தான் மையப்படுத்தி பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் அப்படி சொல்லும்போது மனவாட்டியை சொல்லாமல் இருக்கவே முடியாது. நீங்களும் நானும் தான் என்னது, மனவாட்டி. அல்லேலூயா. எவ்ரிதிங் தட் இஸ் ரிலேட்டட் டு கிரைஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு அஸ். பிரைஸ் காட், ஆமென். கிறிஸ்துவில் அது வந்து அல்லது கிறிஸ்துவை மையப்படுத்தி சபையோடு நிறைவு செய்யும் போதுதான் அதற்கு பேர் பூரண சுவிசேஷம், ஃபுல் காஸ்பல். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல், புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு சவுல். கரெக்டா? பழைய ஏற்பாட்டு சவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? அது எங்களுக்கு என்ன தெரியும், பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். புதிய ஏற்பாட்டில் அவரும் பென்யமீன் கோத்திரம் தாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? பழைய ஏற்பாட்டிலையும் பென்யமீன் கோத்திரம், புதிய ஏற்பாட்டிலையும் பென்யமீன் கோத்திரம். பழைய ஏற்பாட்டு சவுலும் ஒரு பிரயாணத்தின் போது சந்திக்கப்படுகிறான். புதிய ஏற்பாட்டு சவுலும் ஒரு பிரயாணத்தின் போது சந்திக்கப்படுகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் இது வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கு. 1 சாமுவேல் 9:2 வாசிங்க. பழைய ஏற்பாட்டு சவுல் எப்படிப்பட்டவர்? அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் ஒருவனுமே இல்லை. அப்புறம் எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய். ஹல்லேலூயா. கிங்னு சொன்னா இப்படிதாங்க இருக்கணும். கரெக்டா? கிங்னு சொன்னா கிங்குங்க அவரு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? என்னங்க, அவரை மாதிரி அழகா வேற யாருமே இல்லை, அவரை மாதிரி உயரமா யாருமே. ஆஹா. ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒரு குவாலிஃபிகேஷன் பார்த்துருக்காங்க. அப்படி தானே? பழைய ஏற்பாட்டில் ஓகே, ஒரு ராஜாவாக இருக்கணும்னா ஓரளவுக்கு முக லட்சணமா, அப்படி தானேங்க இல்லையா? நான் வந்து ரொம்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்போலாம் கொண்டு போனால் விரட்டி விட்டுருவாங்க. எப்படி சார் நீங்கள், என்ன சார் நீங்கள் ஒரு பிட் பாக்கெட் பிடிச்சிட்டு ஒருத்தன் ஓடனா என்ன சார் பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்தியாவில் இருக்கிற பேட்ஸ்மேன் சொல்கிற மாதிரி அப்படியே கை காட்டுவேன் அங்கே அப்படின்னு. அப்படி தானே? அப்படி தானே? மற்ற நாட்டுக்காரெல்லாம் பாலை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், தலை தெறிக்க ஓடுவான். நம்மளால் என்ன பண்ணுவான், அப்படியே ஒரு கை காட்டுவான் அந்த பக்கம், அந்த ஓடுது பந்துன்னு. ஆடியன்ஸ்லேருந்து யாராவது குதிச்சு வந்து எடுத்து கொடுத்தாதான்
அல்லேலூயா. அது மாதிரி ஒரு தகுதி வேணாமா? கரெக்டா? அதனால பாருங்க பழைய ஏற்பாட்டில் எப்படி பார்த்துருக்கிறாருன்னு, உயரமுள்ளவன் சௌந்தரியமுள்ளவன், ஆளுகளையும் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, உயரத்துலையும். உண்மையங்க, நீ உண்மையிலே பாருங்க, கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறாருங்க. சாமுவேல் சொல்றான், பார்த்தீங்களா ஆண்டவர் தெரிந்து கொண்டவன பார்த்தீங்களா, எல்லாருடைய அவனுடைய தோள்களுக்கு கீழே எல்லாருமே குட்டதான், அவன் மட்டும் என்ன பண்றான் 7 அடிக்கு இருக்கான்பா, அப்பா ராஜா தான். அப்படித்தானே? சரி, இந்த புதிய ஏற்பாட்டு சவுல் எப்படி இருக்காரு வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10 அதுல 10. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனுடைய நிருபங்கள், அவனுடைய நிருபங்கள். யாருடைய நிருபங்கள்? இந்த சவுல்னு சொல்றமே அவருடைய நிருபங்கள். ஏன்னா இது அவர் தான் எழுதுறாரு, அவரை பத்தி மற்றவங்களுடைய ஒப்பீனியனை சொல்றாரு. சரி, அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ள. அப்பாடி, அவன் நிருபங்கள் வாசிச்சா ஒன்றும் புரியாதுங்க. நாங்களும் ரோமர் புஸ்தகத்தை 15 தடவை வாசித்தோம், ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. என்னங்க ஒரு சின்னதா முடிக்க மாட்டாரா அவரு? மேலும் அல்லாமலும் இனிமேலும் இப்படி எழுதுகிட்டே போனா என்னங்க செய்யறது? அதான் பார யோசனை ஆரம்பிச்சான். அப்புறம் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும். வசனம்னா பேச்சு, புரியுதா? வசனம்னா என்னது? பேச்சு. எப்படி இருந்துச்சான்? அல்லேலூயா. பேச்சு அப்துல் கலாம் போல் இருந்தது. பெரிய ஞானி, அப்படிதானுங்க? உண்மைதானே? நம்ம அவருக்கு ரொம்ப பெருமைப்படணும் அவருக்காக, இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆனால் அவருடைய பேச்சை கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப அப்படியே சாதாரணமாக பேசுவார். அதுதானே பியூட்டி இஸ் எ கேரக்டர் அப்படிம்பாரு, மெதுவாக அப்படியே. கரெக்டா? ஆமாவா? அதை தான் சொல்கிறாங்க. அதாவது சரீரத்தின் தோற்றம் எப்படி இருந்துச்சான்? எப்படி இருந்துச்சான்? வத்தலும் தொத்தலுமா. கரெக்டா? என்னங்க இவரை போய் அனாயின் பண்ணுறது? கரெக்டா? அவருக்கு கண்ணில் வேற பலவீனம் இருந்துச்சான் சொல்கிறாங்க. அவரே சொல்கிறார், என் கண்களை, உங்கள் கண்களை பிடுங்கி கொடுங்கன்னா கூட நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, கொடுத்துருவீங்கன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட சரீரத்தில் பலவீனமாக இருந்தவரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இங்கே என்ன குவாலிஃபை பண்ணியிருக்கு தெரியுமா? வேற ஒன்றுமே இல்லை, கிருபை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பெரிய காரியம். புதிய ஏற்பாடு உங்களை என்னையும் ராஜாக்கள் என்று அழைக்கிறது. கரெக்டா? ஆமாவா? உங்க முகத்தை நல்லா ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க. உங்க மனைவிட்ட கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. ராஜா மாதிரி தெரியுதா அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க? ராஜாவுக்கு கூஜா மாதிரி கூட தெரியலைங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா? ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ராஜாக்களாய், ஆசாரிகளாய், நம்மேல் நமக்கு அருளப்பட்ட அபிஷேகத்து நிமித்தமாய். அல்லேலூயா. இந்த அனாயிண்டிங் எப்படி நம்ம மேல வந்துச்சு? அந்த அனாயிண்டிங் வர்றதுக்கு காரணமே கிருபை தாங்க. கிருபை இருந்ததுனால இந்த அபிஷேகம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. இந்த அபிஷேகம் உங்களை ராஜாக்களாய் உயர்த்தி இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இந்த 2 சவுலுக்கும் இதான் வித்தியாசம். ஆனால் நம்ம இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு சவுலை தான் பார்க்க போறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு சவுல் தான் கழுதையை தேடி நம்ம போயிருக்கிறார். அல்லேலூயா. காலையில் எழுந்தும் போதே வீட்டில் ஒரே ரகலை, ஒரே பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை வீட்டில் இங்கே ரகலை நடந்துச்சோ நமக்கு தெரியாது. புறப்படும் போதே ஒரு பெரிய நிறைய நடக்குது. உண்மைதான். அதனால தான் பிரசங்கம் பண்ணுறேன். நிறைய சபைகளுக்கு வர்ற மக்கள் வீட்டில் கிளம்பும் பொழுது மற்ற நாள்லாம் ஒழுங்காக இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை கிளம்பும் போது மட்டும் என்ன இருக்கும்? பெரிய ரகலை, பெரிய சண்டை. அந்த மாதத்துல எனக்கு கோச்சு, நான் இன்னைக்கு வரல சபைக்கு அப்படின்றோம். அப்புறமேட்டு பாவம் கெஞ்சு கூத்தாடி என்ன பண்ணுவார்? அவர் பேசுவார், பரிந்து பேசி ஏதோ செஞ்சு. அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டியிருக்கு. நாங்கள் ஒமானில் இருந்த நாட்களில் அங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை தான் ஆராதனை. வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு ஆராதனை. அதுவும் ஆராதனை காலையில் 450 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆராதனை. அதை முடிச்சுட்டு வரணும். வந்த உடனே மத்தியானம் ஒரு யூத் சர்வீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இருக்காது. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆராதனைக்கு ரெடி ஆகணும். 7 to 9 சாயங்காலம் ஆராதனை நடக்கும். ஜெபம் பண்ணி மக்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டு எங்களை யாராவது சாப்பிட கூப்பிட்டு போவாங்க. எல்லாம் செஞ்சு வீட்டுக்கு படுக்கும் பொழுது நைட்டு 12:15 1 மணி அப்படி இருக்கும்.
நிறைய நேரங்களில் ஷூவோட படுத்து அப்படியே தூங்கிடுவோம். அல்லேலூயா. ஆனால் அப்படி புறப்படுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு அங்கே ஜெபத்தில் போய் நின்னோம்னா எல்லாரும் எங்கேயுமே ஃப்ளோவே இருக்காது. ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார். இங்கே மேடையில் நிற்கிறவங்களாம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இங்கே மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ளோவை என்ன பண்ணிடுவீங்க, பிளாக் பண்ணிடுவீங்க. ஸோ நாங்கள் அப்புறம் யோசித்தோம், இது ஒரு சாத்தானுடைய சதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒமானில் இருக்க நாட்களில் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, எங்களுக்குள்ளே வர கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் வெள்ளிக்கிழமை எடுக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்படி சண்டையாக முத்தி வரும் பாருங்க, அப்படி முத்தி வர நேரத்தில் டாக்குன்னு ஸ்டாப், இன்னைக்கு ஃப்ரைடே, அதனால இது அப்படியே நாளைக்கு வச்சுக்கிறோம். மறக்காமல் நாளைக்கு காலைல சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு திரும்பி என்ன பண்ணுவோம், ரீவைண்ட் அடித்து இதை திரும்பி ஆரம்பிப்போம். ஓகே, எங்களுக்குள்ள நல்ல அக்ரிமெண்ட். என் மனைவி சரி நல்லா இருக்கு. அல்லேலூயா. அப்படி நாங்கள் போனதுனால நாங்கள் நிறைய காரியத்தை ஜெயித்தோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிசாசு தந்திரவாதி. பவுல் சொல்றார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஞாயிற்றுக்கிழமை கிளம்பும் போது தான் பார்த்தியா, ஏன் ட்ரெஸ்ஸை நீ ஏன் போட்ட, ஓன் ட்ரெஸ் அவன் ஏன் போட்டான், இதெல்லாம் தேவையில்லை. என்ன பண்ணணும் முதலையே, அதனால என்ன பண்ணுங்க, சனிக்கிழமை ஆயத்த நாளாக வச்சுக்கோங்க. ஆயத்த நாளாக வச்சு எல்லாம் ரெடி பண்ணுங்க. இல்லைன்னா சில பிள்ளைகள் என்ன பண்ணுவோம்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு தான் அந்த போட்ட பேண்ட்டை எடுத்து என்ன பண்ணிட்டு திரும்ப 16 தடவை துவைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால இதெல்லாம் சனிக்கிழமையே வச்சிடணும். வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து ஜெபத்தோட ஆலயத்துக்கு வந்தோம்னா தேவ மகிமையை நல்லாவே உணரலாம். அல்லேலூயா. அதிகாலை எழுந்த உடனே இங்கே ஒரு போராட்டமான நிலை. கழுதைகளை காணவில்லை. அப்பா சொல்றாரு, சரிப்பா, நீ வேலைக்காரர்களை ஒருவனை கூட்டிக் கொண்டு இந்த கழுதைகளை தேட புறப்படுன்னு சொன்ன உடனே சவுல் தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடி பல எல்லைகளை தாண்டி என்ன செய்யறாரு, புறப்பட்டு போறான். கழுதையை காணல. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராங்க. வரும்பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நீ ஒன்றும் இல்லை, இன்னை பேசாம திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அதாவது 9ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே அதிலே 5-6 வாசிக்கலாம். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவும் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ பிரசன்னத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தது கூட கழுதைகளை தேவைப்படும். அதனாலதான் இல்லையா, கழுதைகளை தேடி புறப்பட்டவர்களுக்கு கழுதை கிடைக்கவில்லை. ஒரு வார்த்தை வருகிறது, இந்த பட்டணத்திலே ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் என்று தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பற்றி ஒரு குறிப்பு அங்கு சொல்லப்படுகிறது. உடனே இருவரும் ஒருமனப்படுகிறார்கள். சரி போயிடலாம். எதுக்காக தெரியுமா, கழுதைகளை குறித்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான். தேவ பிரசன்னத்திற்கு போனது எதுக்கு தெரியுமா, கழுதைகளின் வழியை அறிவதற்குத்தான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் நஷ்டப்பட்டு அல்லது ஒரு காரியம் காணவில்லை என்கின்ற நிலைமையிலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். அல்லது நீங்கள் ஏதோ சில கழுதைகளின் வழி என்னன்னு தெரியறதுக்காக நினைக்கலாம், வந்திருக்கலாம். கழுதை என்ன சாதாரண நினைச்சிடாதீங்க. கழுதை அந்த காலத்தில் ஆஸ்திகளில் ஒரு காரியமாக இருந்தது. ஸோ கோயிங் ஆஃப்டர் த லாஸ்ட் டாங்கீஸ், காணாமற் போன கழுதைகளுக்காக புறப்பட்ட ஒரு பிரயாணம் தான் இது. தேவ பிரசன்னத்திற்கு வந்ததும் நோக்கம் என்ன, தேவ பிரசன்னத்துக்கு போன நோக்கம் என்ன, கழுதைகளின் வழியை அறிந்து கொள்வதற்காகத்தான். ஆனால் கர்த்தருடைய வழி வித்தியாசமாக இருந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க தேவ பிரசன்னத்துக்கு வரும் பொழுது கழுதைகளை பற்றி கர்த்தர் பேசவே மாட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன், பேசுவார். ஆனதுக்கு முன்னாடி கர்த்தரை பற்றி பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதலாவது கர்த்தருடைய வழி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கழுதைகளின் வழி அதை அறிவதற்கு தேவ பிரசன்னத்திற்கு வந்தார்கள்.
ஆனால் கர்த்தரின் வழி அதிலும் விசேஷமானதாய் இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சவுலும் வேலைக்காரனும் கண்ணேறிட்டு பார்த்து தேடினது அப்படியே இருக்கா அப்படின்னு தேடினது வேற யாரையும் இல்லை, அப்பாவெல்லாம் தேடலை. எனது தேடினா தெரியுமா? எனது தேடினா கழுதைகளை. ஆனால் அவன் கண்ணுக்கு தென்படாத குதிரைகளை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், நீங்க தேடுற கழுதை ரொம்ப ஸ்லோவானதுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க தேடுற கழுதை ரொம்ப ஸ்லோவானது. அதை விட ஸ்பீடா கர்த்தர் காரியங்களை செய்ய போறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வைத்திருக்கேன் என்று சொன்னால், தேவன் என்ன செய்ய போறார் தெரியுமா? அரிதான, பெரிதான, துரிதமான நன்மைகளை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அரிதான நன்மைகள், பெரிதான நன்மைகள் உங்க கண்ணுக்கு தென்படாது. ஏன்னா நீங்க அதை தேடலையே, அப்படிதானே? நீங்க தேடி தேடி வந்தது எல்லாமே எந்த பக்கம் பார்த்தாலும் எதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க பார்க்கறது போற கழுதி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், அப்பா, மகனே, மகளே, உனக்கு நான் அதிதீவிரமா வேலை செய்கிற, அதை விட வேகமா செயல்படுகிற, அதை விட தூரத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய குதிரைகளை உனக்காக நான் ரெடி பண்றேன். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் லாஜிஸ்டிக்ஸுக்கு கழுதை என்ன பண்ணாங்க? யூஸ் பண்ண. கொரியருக்கு என்ன பண்ணாங்க? கழுதையை யூஸ் பண்ணாங்க. ஆனால் கழுதை வர்றதை விட குதிரை எவ்வளோ ஸ்பீடாக வரும். ஐ மீன், நம்ம சில காரியங்களை கழுதை வேகத்தில் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு குதிரை வேகத்தில், இன்னும் கழுகின் வேகத்தில், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சில காரியங்களை நாட்களிலே உன் வாழ்க்கையில நடப்பிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த கை உயர்த்தின டாக்டர், யா நீங்க தான் பின்னாடி. எஸ், நீதாம்மா, கை உயர்த்து. ஒன்ன தான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, something is coming to you just like a soaring eagle. வேகமா, தீவிரமா. Hallelujah. Some good news is coming to you from afar, தூரத்துல இருந்து. அதனால தான் சொல்றாரு, குதிரை கூட இல்லப்பா, கழுகு. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? ஒரு சிலருடைய வாழ்க்கையில தூரத்துல இருந்து, அல்லேலூயா, குதிரை வேகமா வரும். ஆனா கழுகு எல்லையெல்லாம் தாண்டி, கடலெல்லாம் தாண்டி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எவ்வளவு நல்லவர் கர்த்தர். நான் இந்த இங்கிலாந்துக்கு போயிருக்கும் பொழுது பல சாட்சிகள், பற்பல சாட்சிகள். அதுல ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, நம்ம ரோசி சிஸ்டருடைய பையன். அவங்க வந்திருந்தான், என்னை பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருந்தான். அந்த இடத்துல அவன் சாட்சி சொன்னான். அந்த பாஸ்டர்மா எல்லாரும் இருக்கும் பொழுது சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு நாள் இந்த சபையில் ஆராதனை நடக்கும் பொழுது நானும் உட்கார்ந்துருந்தேன். கர்த்தர் என்னோட பேசணும்னு ரொம்ப விருப்பமாக வந்திருந்தேன். அப்போ பாஸ்டர் சொல்லிட்டே இருக்கும்போது, பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு சொன்னாங்க, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பகல் இரவு போல் வித்தியாசம் வரப்போகிறது. ஒரு சில வாலிபர்களை கர்த்தர் அப்படியாக கொண்டு போக போறார். டெஸ்டினேஷன்ஸ் ஆண்டவர் பேசினார். அப்போ அவன் அன்னைக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறான். ஏற்கனவே மனசில் ஜெபம் பண்ணானா, ஆண்டவனை எப்படியாவது யூகே போகணுன்ட்டு. அன்னைக்கு வார்த்தை உறுதிப்பட்டுருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உறுதிப்பட்ட உடனே அவன் 2 நாளுக்கு அப்புறம் நினைக்கிறேன், டியூஸ்டே, அதுக்கப்புறம் உள்ள டியூஸ்டேல ஜெபம் பண்ண வந்தான். ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். அவன் அங்கே போகும்போது எந்த இடத்துல இருக்க ஹாஸ்டல்ல தங்கி இருப்பான், அந்த இடம் கூட என்ன பண்ணாரு? ரிவீல் பண்ணாரு. அல்லேலூயா. அதே மாதிரி அவனை அங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கிங்ஸ்டன் யூனிவர்சிட்டியா, அதில் அவன் அங்கே படித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு தம்பி நான் பார்த்தேன். அங்கே நம்முடைய சபைக்கு வர குடும்பத்துடைய மகன், ரித்திஷா பேரு, ரித்தின். I saw him also in UK. அவன் ஆக்ஸ்ஃபோர்ட் இடத்துல அவன் 3-4 மணி நேரம் பிரயாணித்து ட்ரெயின்லலாம் ஏறி என்னை சந்திக்கும்படி வந்தான். அவனுடைய வார்த்தையும் தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தர் சொன்னார். பாருங்க என்ன அழகு பாருங்க. சொல்லும் போதே சிஸ்டர் வருகிறார்கள் உள்ளே. ஹல்லேலூயா, ஆமென். இது என்ன ராஜாட்ட பேசுற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, மகனை குறித்து பேசின பொழுது அந்த தாய் வந்தது போல அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். சரி பாருங்க, நான் முதல் நாள் அங்கே போயிட்டு அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னும் 17 வருஷங்களுக்கு நீ இந்த யூகேக்கு வந்துட்டு போயிட்டு இருப்ப. அது மட்டும் இல்லை,
யூரோப்பில் இருக்க 10 நாடுகளை நான் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நான் ஜெபம் பண்ணும்போது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம சபை வந்து சிட்டி ஆஃப் பிரைஸ் குளோபல் சர்ச்னு இருக்கே, நம்ம எதுக்கு சென்னையில் சபை தொடங்கணும்? நியாயமானதானே? ஏன் நம்ம யூகேல தொடங்கிட்டா என்ன? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனால எனக்கு யூரோப்பில் இருக்கிற 10 இடங்கள், அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு ஆள் தேவை, டென்மார்க்குக்கு ஆள் தேவை, நார்வேக்கு ஆள் தேவை. ஸோ இங்கே உட்கார்ந்துருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற யாருனாலும் சரி ஏவப்பட்டு, பாஸ்டர் நாங்கள் குடும்பமாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், நாங்கள் அந்த யூரோப்பில் 10 நாடுகளில் ஒரு நாட்டுக்கு போக ரெடியாக இருக்கோன்னா நான் உங்களை அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆண்டவர் சபையை பல இடங்களில் கொண்டு வர போகிறார், அமெரிக்காவில் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, எல்லா இடத்துலையும் சிட்டி ஆஃப் பிரைஸ் குளோபல் சர்ச் வரப்போகுது, குளோபலா. ஏன்னா அடுத்த ஆண்டவருடைய மூவ் எப்படி தான் இருக்க போகுது? குளோபலாக இருக்க போகுது. ஹல்லேலூயா, ஆமீன். பகலில் தட்டி சொல்லுங்க, நாங்கள் லோக்கல் கிடையாதுங்க, நாங்கள் குளோபலுங்க. ஹல்லேலூயா, ஆமீன். நாங்கள் லோக்கலும் கிடையாது, நாங்கள் நேஷனலும் கிடையாது, நாங்கள் யாரு? குளோபல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமீன். உங்கள் பிள்ளைங்களெல்லாம் அப்படி தான் நீங்கள் படிக்க வைக்கிற ஆண்டவரே. அதனால தான் யூத் சர்ச்சுக்கு வர சொல்கிறோம். யூத் சர்ச்சுக்கு வந்துட்டா உங்களுக்கு குளோபல் பார்வை கிடைக்கும். ஹல்லேலூயா, சரி, கர்த்தர் நல்லவர். ஓகே, நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளையே, நீ கழுதைகளை தேடுகிறாய், ஆனால் அதிலும் தீவிரித்து வரும் நன்மைகளை நான் உனக்காக ஆயத்தப்படுத்தி ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன? இந்த செய்திக்கு என்ன தலைப்பு என்று சொன்னால், அபிஷேகமும் அடையாளங்களும். அபிஷேகமும் அடையாளங்களும். ஏன் அப்படி பேர் வச்சிருக்கிறோம்? அந்த 1 சாமுவேல் அதுல வந்து 10வது அதிகாரத்துல 6:7 வாசிங்க. 6:7. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும், இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த நாள்ல அபிஷேகத்து நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசாமல் அடையாளங்களை குறித்து நான் பேசும்படிக்கு விரும்புகிறேன். நீங்க வேறு மனுஷனாகும் அந்த காரியத்திலே ஒரு அடையாள மாற்றம். என்னென்ன அடையாளங்கள்? பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல 27ஆம் வசனத்துல சவுல், அதாவது சாமுவேல் சொல்கிறார் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல். Praise the Lord. To allow certain people to walk away from you. உன்னோடு கூட இருக்கிற, என் கூட தான் இருக்கிறாரு, ஆனா பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, திட்டமானது உனக்காக, அபிஷேகம் என்பது உனக்காக. எனவே ஒரு சிலரை, உன்னோடு இருக்கிற ஒரு சிலரை நீ கொஞ்சம் நாசுக்கா என்ன பண்ணு? கொஞ்சம் நாசுக்கா கலத்தி விடு. ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் அவங்கள உன்னை விட்டு முன்னாடி போக இடம் கொடு. நீ கொஞ்சம் பின்னாடி என்ன செய்ய? டேக் ஜஸ்ட் a back step. கொஞ்சம் விடு, அவங்க என்ன செய்யட்டும், போட்டும். See, I want to tell you, there are people who are willing to overtake you. Praise the Lord, hallelujah. உண்மையான வேலைக்காரன் என்ன சொல்லிக்கணும்? எஜமானே, நான் உங்கள் பிறகே என்ன செய்கிறேன்? நிற்கிறேன். கரெக்டா இல்லையா? ஆனா இந்த வேலைக்காரன் எதிர்பார்த்துட்டே இருக்கிறான், எப்படா நம்ம முந்தி செல்வோம், எப்படா முந்தி செல்வோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருக்கிற சிலர் உன்னை முந்தி செல்ல விரும்புகிறார்களே, அவர்களை போக விடு. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன இந்த காரியத்தில் பெரிய ஞானம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை ஆவியானவர் நிச்சயம் அவங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் யாருக்கு இதை ப்ராஃபட்டிக்கா சொல்லேன்னு தெரியல. ஆபிரகாம் அதை செய்தான். ஆபிரகாமுக்கு தெரிந்தது, என்னோட கூட வருகிற லோத்து என்னை முந்தி செல்ல விரும்புகிறான். He wants to overtake me. Let me allow him to overtake. அவன் தீர்மானித்தான், லோத்து, நீ எது வேணுமோ தெரிந்து கொள்ளு. நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போகிறேன். வேதம் சொல்லுகிறது, அந்த லோத்து தெரிந்து கொண்டு அவன் பிரயாணப்பட்டு முந்தி போகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த நாளில் தேவ ஞானத்தை பெற்று உங்களை முந்தி செல்ல விரும்புகிற, உங்களோட கூடவே இருக்கிற போதிலும் உங்களை முந்தி செல்லுகிற அல்லது முந்தி செல்ல விரும்புகிற இருதயத்தோடு இருக்கிறவர்களை நீங்கள் போக விடுங்கள். Let them go. Let them overtake you. But you tarry in the presence of God
to receive something that is exclusively designed for you. அல்லேலூயா. உங்களுக்காக மாத்திரம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகளை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் தரித்து நில்லுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு அதே தீர்மானத்தின்படி சகலரையும் முந்தி போக வைத்து அவன் மாத்திரம் பிந்தி தனித்திருந்தான். அந்த இரவு அவன் வாழ்க்கை மாற்றுகிற ஒரு என்கவுண்டர் ஏற்பட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட தான் இருக்கிறான், உன் கூட தான் அவன் இருக்கிறா. ஆனா அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் உன்னை முந்தி செல்ல வேண்டும் என்று இருக்கிறது. எனவே அபிஷேகத்தை தேவன் உனக்காக வைத்திருக்கிறபடினால், தேவ திட்டங்கள் உன்னை சார்ந்ததா இருக்கிறபடினால், allow them to take over, allow them to just overtake, let them just overtake and go, let them move on. இன்னும் சிலருக்கு நான் சொல்றேன், சில சூழ்நிலைகள், சில காரியங்கள், சில கடந்த கால காரியங்களை கட்டி பிடிச்சு உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, போயிரட்டும், allow it to go, allow it to surpass you. உன்னை தாண்டி அது செல்வதற்கு இடம் கொடு. ஏன்னா உன் திட்டம் உன்னை மட்டும் சார்ந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதான் ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொன்னார். இந்த இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதலாவது சாமுவேல், அப்படிதானே? அப்ப நம்பர் 1. அடுத்தது 2 பேர், அப்படிதானே? அதுக்கப்புறம் 3 பேர், அப்படிதானே? அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அபிஷேகத்தின் பாதை என்பது ஒரு பெருக்கத்தின் பாதையா இருக்கிறது. ஒண்ணுல தொடங்கிறது, ஒண்ணுல முடிஞ்சிடாது, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? முதலாவது 1 சாமுவேல், அதுக்கப்புறம் 2 மனிதர் உன்னை கண்டு சந்திப்பார்கள், அதுக்கப்புறம் பெத்தேலுக்கு போகிற 3 பேர் சந்திப்பார்கள். அப்படியே தொடர்ந்து 26ஆம் வசனத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இராணுவ கூட்டம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருக்கா இல்லையா? இருக்கணுமே. வாசிங்க சீக்கிரம். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு போனான். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். எத்தனை பேரு? கணக்கில்லாமல், தொகை இல்லாமல். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஏவினாரோ. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் மேல இருக்கிற அபிஷேகம் இந்த காலை வேளையிலே அது சில அடையாளங்களை கொண்டு வரப்போகிறது. அது நிமித்தமாக ஒருவர் 2 பேர் அல்ல, திரளான ஜனங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதை புதிய ஏற்பாடோட சேர்த்து பார்க்கும்போது ஆவியானவர் ஒரே ஒரு அடையாளத்தை கொண்டு வருகிறாரு. அந்த அடையாளத்துக்கு பேர் கிறிஸ்து. அதனாலதான் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் மூலமாய் கிறிஸ்து நமக்கு அடையாளமாய் மாறினபடினால் தான் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம் பின்னாடி நிறைய பேர் என்ன செய்ய போறாங்க? வர போறாங்க. ஹல்லேலூயா. அப்படி கணக்கு பண்ணா ஒவ்வொருத்தர் பின்னாடி நிறைய பேர் வந்தா, ஆமாவா, நம்ம 20,000 பேர் தான் வச்சிருக்கோம். நம்ம மனசுலேயே அவ்வளோதான் இருக்குது. 20,000 பேர் நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்றதான் நம்ம கணக்கே இருக்குது. ஆனால் 10 போல இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, நாங்கள்லாம் இப்படி ஏசிக்குள்ளதான் இருந்து ஆராதிச்சு பழகினவங்க கிடையாது. ஒமான் தேசத்தில் நாங்கள் ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஆராதிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆராதனை தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆடிட்டோரியம் முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன். ஆனால் நமக்கு எல்லாத்தையுமே சேர்த்து என்ன செய்வார்? கொடுப்பார். ஆமீன். இந்த சும்மா ஒரு 300-400 பேர்த்துக்கே வந்து நல்ல வசதி பண்ணி ஏசியில் உட்கார வச்சு பாதி தூங்கிட்டே வசனத்தை கேட்க வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்ப நிச்சயமா இதை விட மகிமையான காரியங்களை ஆமீன் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்போ சற்றே தரித்து நில் என்று சொல்லப்பட்டு ஒரு அபிஷேக தைலம் சவுலின் மேலே ஊற்றப்படுகிறது. அந்த தைலத்தை ஊற்றிவிட்டு அவன் சொல்லுகிற காரியங்கள் இருக்கே, அவைகளில் தான் அந்த அடையாளங்கள் இருக்கிறது. முதல்ல எடுத்தோன்னு என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். 1 சாமுவேல் 10 அதிலே 2. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாக்கில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். காண்பாய். முதல்ல என்ன சொல்றாரு? காண்பாய். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அடையாளத்துல முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, you will begin to see things very differently. Hallelujah. Praise the Lord.
ஆவியானவர் இந்தந்த மாற்றங்களை தான் உங்களுக்குள் அடையாளங்களாய் கொண்டு வர விரும்புகிறார். கிறிஸ்துவை புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷத்தின்படி, சத்தியத்தின்படி கிறிஸ்துவை உங்களுக்குள் அடையாளமாய் கொடுக்கிறவரும் கிறிஸ்துவின் பார்வையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இயேசு அந்த 2 படகை, வெறும் படகை அப்படி பார்த்தாருன்னா போதும், அந்த படகு என்ன ஆயிடும்? நிரம்பிடும். அந்த பார்வை உங்களுக்கு வேணுமா வேணாமா? அல்லேலூயா. கான்பாய் ஒரு இடத்தை மார்க் பண்ணி சொல்றாரு. பென்யமீன் எல்லையாகிய செல்சாகிலே ராகேலின் கல்லறை அண்டையிலே. ராகேல், ராகேல் செம்மறி ஆடுன்னு அர்த்தம். ராகேல் என்னது? செம்மறி ஆடு. ஆடு வளர்க்குறதாரு அவங்க அப்பா. அதனால என்ன பண்ணிட்டாரு? அப்படியே பேர் வச்சிட்டாரு. அல்லேலூயா. ராகேல், ராகேலின் கல்லறை அண்டையிலே. ராகேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேர் அது அர்த்தமா இருக்கட்டும், அவருடைய சுபாவிக அடையாளம் எப்படி இருக்குன்னா, she is negative about everything. எல்லாத்த பத்தியும் அவளுக்கு எப்படிதான் இருக்குது? எதிர்மறையான எண்ணங்களும் வார்த்தைகளும் தான் இருக்கு. எங்கே பென்யமீன் உதிக்கிறான் என்று சொன்னால், எங்கே ராகேல் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். when you allow everything negative about you to be totally buried, that is where you will begin to see the work of his right hand. ஹல்லேலூயா. எதிர்மறையான சகலவற்றையும் அடக்கம் பண்ணும் இடத்திலே அவருடைய வலதுகரத்தின் கிரியைகளை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய வலதுகரத்தின் கிரியை என்று சொன்னால் கிரியேட்டிவ் ஒர்க் ஆஃப் காட். நீங்க ஆண்டவருடைய கிரியேட்டிவ் ஒர்க்கை பார்க்க போறீங்க இந்த நாட்கள்ல. ஆண்டவர் சொல்றார், இந்த அபிஷேகம், நான் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், anointing will cause you to see the creative hand of God at work. அவருடைய சிருஷ்டிப்பின் வலங்கரம் செய்கிற கிரியைகளை, சிருஷ்டிப்பின் கிரியைகளை நீங்களும் நானும் பார்க்கும்படிக்குத்தான் நமக்கு அபிஷேகம் அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அது எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது என்று சொன்னால், அங்கே எவ்ரி நெகட்டிவிட்டி இஸ் செட்டில்ட் அண்ட் பரீட். எதிர்மறையான சகலம். சாக போற நேரத்தில் கூட என்ன பேர் வச்சா தெரியுமா? பெனோனி. இன்னும் பிள்ளை, ஏங்க பிள்ளை பிறக்க தாங்க போது, அது வேதனையின் மகனா? எப்படி அது வேதனையின் மகனா இருக்கும்? ஒரு 10 வயசு ஆனா கூட சொல்லலாம், ரொம்ப சேட்டை பண்றான் பாஸ்டர், அப்படித்தானே? அல்லேலூயா. பை தி வே, என்கிட்ட வந்து சிலர் கொண்டு வருவாங்க, பாஸ்டர் பெரிய சேட்டை பாஸ்டர், பயங்கர தொல்லை பண்றான், என்ன செய்யறான்னு கேட்பேன் நான். என்ன செய்யறான்? அவங்க ஒரு 4-5 காரியம் சொல்லுவாங்க. அப்போ நான் மனசுக்குள்ள மைண்டு வாய்ஸ் சொல்லிக்கிறேன், நம்மளோட பரவாயில்ல, நல்லவனா தான் இருந்திருக்கா. அதனால ஒரு நம்பிக்கையும் வருது, நம்மளையே ரசித்தவர் அவனை ரசிக்க மாட்டாரா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிறைய பெற்றோர் அவங்க அந்த காலத்தில் செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. இப்போ புள்ள செய்யறது மட்டும் அவங்களுக்கு எப்படி ஒரு பொத்துக்கிட்டு கோவம் வரும். ஏன்? மெதுவாக கேட்கணும், நீங்க எப்படி இருந்தீங்க? அல்லேலூயா. இதை சொல்றதுனால பிள்ளைங்க போய் என்ன பண்ணிடக்கூடாது, இன்னைக்கு அப்பா அம்மாட்ட நீங்க போய் என்ன பண்ணிக்கூடாது, நீங்க எப்படி இருந்தீங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னுடைய தகப்பன் நான் கல்யாணம் பண்ண பிறகு கூட அவர் சொல்றதுக்கு நான் அப்படிதான் கீழ்ப்படிஞ்சேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு. அல்லேலூயா. அவர் சொல்றது தப்பாக தான் இருக்கும், அவர் சரியாமல் சொல்லுவார் ஏதோ ஒன்று. நான் உடனே நீங்கள் என்ன இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி, நீங்கள் என்ன பூமர் அங்கிளாக இருக்கீங்க, கூமரெலாம் நான் சொல்கிறது கிடையாது. அந்த காலத்தில் எனக்கு இங்கே இருக்க நிறைய சவர்களுக்கு தெரியும். அப்படி போய் நம்ம அப்பாட்ட போய் பூமர்னா நம்ம பூமராக போக வேண்டியதான் இல்லையா? எங்கள் அப்பாவோட ரீச்சில் நின்று பேசுறதுக்கே ரொம்ப பதட்டப்படுவோம். அங்கே தள்ளி நின்று தான் பேசுவோம். அம்மா மூலமாகவே எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், சாதிக்க நினைப்போம். அப்படி தானே நிறைய பேர் அப்படி தான் அந்த காலத்தில். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம தோல் மேலே ஏறி உட்காந்துட்டு என்ன பண்ணுறான், நம்மகிட்டையும் பேசுகிறான். இதுவும் ஒரு அன்பு தான், இது வேற அன்பு. அல்லேலூயா, ஜென்சி அன்பு இது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவிட்டி அடக்கம் பண்ணும் டைம் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். நீங்களே நிறைய காரியங்களை எதிர்மறையா பேசுகிறீங்க, உங்க பிள்ளைகளை பற்றி எதிர்மறையா நீங்களே பேசுகிறீங்க, உங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நீங்களே எதிர்மறையா பேசுகிறீங்க. இன்னும் சொல்லப்போனா சாத்தான் அப்படி நீங்க பேசும்படி தூண்டுகிறான். அதை நீங்க புரிந்து கொள்ளாம நீங்க என்ன பண்றீங்க, நெகட்டிவா எதிர்மறையா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவைகளை அடக்கம் பண்ணும் காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. காரணம், you will begin to see the creative work of his right hand. அவருடைய வலது கரத்தின்
சிருஷ்டிப்பின் கிரியைகளை நீங்கள் பார்க்கும் காலம் இது. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ அபிஷேகத்தின் அடையாளம், அந்த அடையாளங்களை வரிசைப்படுத்துகிறோம். அதில் முதலாவது நீ காண்பாய். எதை காண்பாய்? அவருடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளை நீ காண்பாய். இல்லாதவைகளை அவர் ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இல்லாதவைகளை வரவழைக்க போகிறார். அவருடைய கரம் உருவேற்படுத்துகிற கரமாயிருக்க போகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இரண்டாவது அதே வசனத்தை வாசிக்க திரும்ப, அதாவது 1 சாமுவேல் 10:2. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடி போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். ரைட். ரெண்டாவது என்னன்னா, நீ கேட்பாய். அப்படிதானே? நீ காண்பாய். ரெண்டாவது என்னது? நீ கேட்பாய். You will hear. Samuel was also a seer. அவர் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரர். எவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்கிறார் பாருங்க. நீ எங்க போவ, அங்க என்ன நடக்கும், அங்க எத்தனை பேரை பார்ப்ப. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நான் காண்பாய் என்று சொன்னேன், அபிஷேகத்தின் அடையாளமாக. இரண்டாவது கேட்பாய். ரெண்டாவது எந்த ஏரியாவை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தொடுறார் அப்படின்னா, வாட் யூ ஹியர், த வே யூ ஹியர். எப்படி கேட்பாய், எதையெல்லாம் கேட்பாய். அப்போ இவன் கேட்ட காரியத்தில் 2 இருக்கு பிரதானமா. ஒன்று என்ன அப்படின்னா, a confirmation, another one is a revelation. கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்தப்படுகிற சில காரியம். என்ன உறுதிப்படுத்தப்படுகிறது? சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி அந்த ரங்கத்திலே என்ன சொன்னாரோ, அப்பா நீ தேட போன கழுதைகள் அகப்பட, அதே வார்த்தையை இவங்க மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு? உறுதிப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, அனாயிண்டிங், அபிஷேகம் உங்க மேல அடையாளமா இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த 2வது காரியம், you will begin to hear confirmations. தேவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் உரைத்தவைகளை உறுதிப்படுத்தும்படிக்கு நீங்கள் கேட்க தொடங்குவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பல காரியங்களை நீங்கள் காது கேட்க உறுதிப்படுத்துவார், கன்ஃபார்ம் பண்ணுவார். ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, 10 வருஷம் முன்னாடி கேட்டிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் அவைகளை இன்றைக்கு என்ன செய்கிறாரு? கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யூகேல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தம்பதியர் வந்தாங்க. அந்த தம்பதியருக்கு 16 வருஷங்களுக்கு முன்பதாக, 16 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆண்டவர் ரிவீல் பண்ணாரோ யாரோ மூலமா, அதை அன்னைக்கு அப்படியே என்ன பண்ணாரு? ரிவீல் பண்ணாரு, அப்படியே வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி சொன்னாரு, 16 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகள் மூலமாய் நான் ஏற்கனவே உன்னோடு பேசவில்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது என்னது? ரெவலேஷன். என்ன ரெவலேஷன்? அவன் சொல்றான், அவங்க 2 பேர் சொல்றாங்க, உங்க அப்பா கழுதை பத்தி கவலைப்படாம உன்னை பற்றி கவலைப்படுகிறாரு. ரெவலேஷன் அபவுட் த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர். அப்பா பரம தகப்பனுடைய இருதயத்தை குறித்த வெளிப்பாடுகளை நீ கேட்க தொடங்குவாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Jesus was moving, hearing the heart of the Father. Praise the Lord. Amen. பிதாவுடைய இருதய துடிப்புகளை உணர்ந்தவராய் புரிந்தவராய் கிறிஸ்து இயேசு செயல்பட்டார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே அபிஷேகம், அவரையே அடையாளப்படுத்துகிற அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும் போது, நீங்களும் இந்த தகப்பனுடைய சத்தத்தை, அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை கேட்டு 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 செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய வலது கரத்தின் சிருஷ்டிப்பின் கிரியைகளை நீங்கள் காண தொடங்குவீர்கள். அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். அல்லேலூயா, தைரியமா சொல்லலாம். மோசே கூட சந்தேகப்பட்டான், இந்த கடல்ல இருக்கிற எல்லாத்தையும் பிடித்தாலும் போதுமா, எங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் அடித்தாலும் போதுமா அப்படின்னு கேட்டான். பிடிக்க வேண்டாம், அடிக்க வேண்டாம். அவர் கை என்ன பண்ணுது? அவர் சொன்னார், என் கை என்ன குறுகி போயிருச்சா? என்னுடைய வலது கரத்தின் கிரியைகள் சிருஷ்டிப்பின் அதிசயங்களை நீ காண்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த அபிஷேகம் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும். நீ இதுவரைக்கும் கண்டிராதவைகளை காண்பாய். நீ அவசியமாய் கேட்டாக வேண்டியவைகளை நிச்சயமாக கேட்பாய். அல்லேலூயா,
மூணாவது 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அதுக்கு முன்னாடி 4 வாசிங்க. உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். ரைட். ஸோ மூணாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, பெற்றுக்கொள்வாய். முதல்ல காண்பாய், அதுக்கப்புறம் கேட்பாய், அதுக்கப்புறம் பெற்றுக்கொள்வாய். எவ்வளவு நிச்சயமா இருக்கு பாருங்களேன். அபிஷேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க பெற வேண்டியதை நிச்சயமா பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அழகா கொண்டு வராரு. 1 சாமுவேல், அதுக்கப்புறம் 2 பேரு, அதுக்கப்புறம் பணிந்து கொள்ள போகிற 3 பேர். பெத்தேலுக்கு பணிந்து கொள்ள போகிற 3 பேர் உன்னை கண்டு என்ன செய்வாங்களாம், உன்னை சரி இவங்களுக்கு நான் இப்படி வச்சிருக்கேன். இவங்க யாரு அப்படின்னா சமூகத்தை தேடுகிறவர்கள். அப்படிதானே? இவங்க யாரு? சமூகத்தை தேடுகிறவங்க. உங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? நீங்க நல்லா கவனிங்க. நீங்க விசுவாசியா இருக்கிறதுனால எல்லாருக்குமே கொடுக்கலாம் நீங்க. ஆனா நீங்க வாங்கணும்ன்ற இடத்துல வரும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யார்கிட்ட இருந்து வாங்கணும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகல தட்டி சொல்லுங்க, அது அட்வைஸா இருந்தா கூட. ஹல்லேலூயா. சபைக்கு வெளியே அப்படி காலத்தை வச்சிங்கன்னா நிறைய பேர் ரெடியாக வெயிட் பண்ணிருக்காங்க அட்வைஸ் கொடுக்குறதுக்கு. அப்படி தானே? நாமளே நிறைய நேரம் பார்ட் டைம் ஒர்க்காக அதை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி தானே? வர்றவன் போகிறவனுக்குலாம் என்ன பண்ணுறது? எங்கிட்டலாம் எத்தனை பேர் கேட்டுப்பான்னு நினைக்கிறீங்க ஒல்லி ஆகிறதுக்கு? எங்களை நம்பி நானும் என் மனைவி ரொம்ப அழகாக சொல்லுவான், காலையில் இப்படி சாப்பிடுங்கள், அப்படி சாப்பிடுங்கள், இதை செய்யுங்கள், சாயங்காலம் 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு நாங்கள் புரோட்டா சாப்பிட்டுட்டு இருப்போம். அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, நாமளும் அப்படிதான் செய்கிறோம். நிறைய பேருக்கு கொடுக்குறோம் இலவசமா அட்வைஸ். ஆனால் யார்கிட்ட இருந்து எதை வாங்கணும் ரொம்ப தெளிவுபடுத்துகிறாங்க. இவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னா, இவங்க சமூகத்தை தேடுகிறவர்கள். அப்படிதானே? எங்கேயோ இருந்து பணிந்து கொள்ளும்படி பெத்தேலுக்கு என்ன செய்யறான்? போகிறான். தீவிரமா போறான். ரொம்ப தூரம் அது, ஆனா போறான். எதுக்கு? பணிந்து கொள்ள. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னங்க பாஸ்டர் ஊருக்கு வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இதெல்லாம் ஊருக்கு வெளியே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஊரா வரப்போகுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்பதான் உங்களுக்கு தெரியும், பரவாயில்லையே பாஸ்டர் ஏர்போர்ட் பக்கத்தில் வச்சிருக்கிறாரே, ஜப்பான்ல இருந்து இங்கே ஆராதிக்க வரான் இல்லையா? அல்லேலூயா. நான் அப்படி விஷயனோட தான் இருக்கேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவைப்பட்ட ஒரு ஹெலிபேட் இங்கே போட வேண்டியிருக்கும். நல்ல கொஞ்சம் இடத்தெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஹெலிபேட் அங்கே வந்தவொடனே அங்கேருந்து. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த முதலமைச்சர் பற்றி தெரியாது. முதலை அமைச்சர் இல்லைங்க, முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் பற்றி நமக்கு தெரியாது. வேற ஏதாவது முதலமைச்சர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்தா என்ன பண்றது இல்லையா? வேற எங்கேயாவது வந்தா, வேற ஏதோ ஒரு நாட்டில இருந்து பிரதமர் வந்தா சொல்ல முடியாதுல்ல. பக்கத்துல தெரியும் சொல்லுங்க, எல்லாம் நடக்கலாம். அல்லேலூயா. நாங்க ரொம்ப தைரியமா தான் இருக்கோம். எல்லாமே நடக்கலாம், எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. இந்த சபைக்கு பெரிய உயர் போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. சட்டத்தின் இதில் இருக்கிற பெரிய நியாய அவங்க ஜட்ஜஸா, நீதியரசர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாம் வந்தவங்க அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வர மாட்டார் ஆண்டவர். அதெல்லாம் கொண்ட தேவையான என்ன பண்ணுவார்? கொண்டு வருவாருங்க. உதிக்கிற ஒளியினத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். பக்கத்தில் தேடி சொல்லுங்க, நாங்களே ராஜாக்கள் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இவங்களுக்கு ஒரு பேரு என்னன்னா, சமூகத்தை தேடுகிறவர்கள். அது மாத்திரமல்ல, சுமப்பவர்கள். ஒவ்வொருத்தரும் என்ன வச்சிருந்தான் வாசிங்க அந்த வசனம். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து. இப்படி நம்ம நடந்தா என்ன சொல்லியிருப்போம்? நம்ம நடந்திருந்தோம்னா என்ன சொல்லியிருப்போம்? இங்க பாரு, ஆடு எத்தனை இருக்கு? 3 இருக்கா? புறா ஆளுக்கு ஒன்று. கரெக்டு தானேங்க? நியாயம் தானேங்க? ஆளு என்ன பண்ணு? ஆடு இருக்கிறது 3 ஆடு, ஆளுக்கு ஒன்றை புடி. உன் ஆட்டுக்கு நீ தான் பொறுப்பு. அப்படித்தானே? உன் ஆட்டை நீ தூக்கு, உன் ஆட்டை என் தலையில் என்ன செய்யாத, கட்டாத. அப்படித்தானே? ஆனால் கிறிஸ்துவினுடையவர்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து விதமாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால இவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா, இவங்க சமூகத்தை தேடுகிறவர்கள், இவர்கள் சுமப்பவர்கள், இவர்கள் சுக செய்தியை விசாரிக்கிறவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
இந்த சபைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே பேசுனவங்ககிட்டே என்ன பண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப அப்படியே பழைய மாவையே அரைச்சிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக யாரையாவது பார்த்து என்ன பண்ணணும், பிரைஸ் லார்ட் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணணும், விசாரிக்கணும், பேசணும், சுக செய்தியை விசாரிக்கணும். ஆனால் நீங்கள் போய் வெளியே போய் எங்கள் சுக செய்தி யாருமே விசாரிக்கிறது இல்லை, அப்படி தானே நிறைய இடத்துல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் அந்த சபைக்கு போனோம், யாருமே எங்களை விசாரிக்கல. இப்போவே உங்களை யார் விசாரிக்கலாம்? 20,000 பேர் தான் உங்களை யார் விசாரிக்க போகிறா? நீங்கள் தான் என்ன பண்ணணும், நீங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சோடனே முதல் வேலை என்ன பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் தெரியாத பேசாத 4-5 பேர்கிட்ட போய் என்ன பண்ண போகிறீங்க, அவங்க சுக செய்தியை வேற எதையும் விசாரிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய கிருபையினால 22 CCTV கேமரா இருக்குது, அதனால என்ன விசாரிச்சாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அங்கே சொல்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அவர்கள் கையில் இருந்து 2 அப்பங்களை வாங்க அவங்க கொடுப்பாங்கப்பா. யோசிச்சு பாருங்க, இங்கே 2 பேர் இருக்காங்க, சவுலும் வேலைக்காரனும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 2 அப்பத்தை கொடுத்துட்றாங்க. இன்னும் 1 அப்பம் தான் அவங்களுக்கு இருக்கு. அந்த 1 அப்பத்தை தான் அவங்க 3 பேர் என்ன பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணிக்கலாம், 2 அவங்க வச்சுட்டு 1 என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுடைய கொடுக்கறது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையா இருக்கிற போதிலும் அவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்றாங்க. பாருங்க, இதுதான் விசுவாசிகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ சொல்லப்படுகிற காரியத்தை கவனியுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் நான் என்ன சொல்ல போறேன், அவங்க பெற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா அப்பத்தை பெற்றிருக்கிறார்கள். அபிஷேகத்தின் அடையாளமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, அது தேவனுடைய பலன். ஹல்லேலூயா, you need to be empowered. எப்படி உங்களை பார்க்க வைக்கிறாரோ, எப்படி உங்களை கேட்க வைக்கிறாரோ, அப்படியே உங்களை உன்னதத்தின் பலத்தை பெற்றுக்கொள்ள வைக்கிறாரு. ஏ பெலிஸ்தரின் தாணையம் இருக்கிற இடத்திற்கு நீ போக வேண்டும். ஹல்லேலூயா, கேரிசன் அப்படின்னு சொல்றாங்க. பெலிஸ்தரின் தாணையம் இருக்கிற இடத்திற்கு, தேவனுடைய மலைக்கு நீ போவாய். எப்படிதானே இருக்கு? ஹல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் நீ அங்க போக வேண்டும் என்று இருக்கிறபடினாலே, உங்க வாழ்க்கையை கர்த்தர் மேற்கொள்ளுகிறவர்களா அவங்களை டிசைன் பண்ணியிருக்கனால, நீங்க ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறபடினாலே நீங்கள் இந்த அப்பங்களை கேட்டு வாங்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ நீங்க பார்க்கணும், அதுக்கப்புறம் கேட்கணும், அப்புறம் பெற்றுக்கொள்ளணும். 4வதாக எங்க வருகிறோம், 10:6, 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய், பேசுவாய். கரெக்டா, கரெக்டா, ஆமென். எனக்கு சொல்லப்பட்டதை நான் செய்யணும்னு விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த வார்த்தையை பேசும்போது உன் ஜனங்களை கண்களை மூடி ஆவியில் நிறைந்து பேச சொல்லுனாரு. பேசுவோமா? அப்படியே கண்களை மூடி. நான் பிரசங்கத்தை முடிக்கல, இன்னும் எனக்கு நிறையா இருக்கு. ஆனால் just close your eyes and speak. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அபிஷேகத்தின் அடையாளம் உன் வாழ்க்கையிலும் கிரியை செய்யும்படி, கிரியை நடப்பிக்கும்படி நீ காண்பாய், நீ கேட்பாய், நீ பெற்றுக்கொள்ளுவாய், நீ பேசுவாய். நீங்க இப்ப பேச 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 புதிய அந்நிய பாஷையை தரப்போறாரு. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். மாமா ராகதலா சந்தலா ரகயா ரோஹோலா ரீதலா ரசோரா மாதா டெலியா ஷமேனோ நோரதா. ஆன்லைனில் பார்த்து கொண்டு தான் நீங்களும் அப்படியே அந்நிய பாஷையில் பேசுங்க. நீ ரியாதுலா சக்குரா பாஷத்துலாபா, தீர்க்க தரிசனம் சொல்கிற கூட்டத்தோடு கூட சேர்ந்து நீயும் பேசுவாய், நீயும் பேசுவாய். தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் பேசுகிறீர்கள் இப்பொழுது. ஹல்லேலூயா, அவருடைய மகத்துவங்களை நீங்கள் பேசுகிறீர்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் எனக்கு அந்த எபிலிட்டி இல்லைனா இன்னைக்கு எபிலிட்டியை தருகிறார் அவர். இன்னைக்கு உன்னை தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் அருளுகிற பலத்தினாலே நீ பேச போகிறாய். ஆமென், பிரைஸ் தி லார்ட். because he has empowered you, you are going to speak. அவர் அருளுகிற அப்பத்தின் பலத்தினாலே
ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். பரலோக பலத்தினால் நீ பேசுகிறாய். உன்னை அவர் பேச வைக்கிறார். மாமா ரீதலா தோரா பாசதுலா மாமா நாதி ரோஹோலா ராஷதே ராலாத்தோனோ மியாதோ. ஆண்டவர் சொல்கிறார், you are becoming a new man from within. உள்ளாக நீ ஒரு புதிதான மனுஷியாய், புதிதான மனுஷனாய், புதிதான சிருஷ்டியாய் நீ மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஹalleluya. ரேகாதோரா லா சேதே மீமா மராதாலா. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே புதிய விதமாய் பேச வேண்டும், புதிய விதமாய் பேச வேண்டும். ஹalleluya. என்னுடைய நாவிலே பாடல்கள் வர வேண்டும், துதி பாடல்கள் வர வேண்டும், அக்கினியின் அபிஷேகம் வர வேண்டும். மமரிதலோ ராகலாயா ரேபனோ ரதே ரசலே ராகுரா பாஷதியா ரஹூலா ராஷதேமியா. வசனம் சொல்லுகிறது, ஆமென், நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இந்த கால வேளையில் அவர் பேசுகிறவைகளை, அவர் உனக்குள் இருந்து பேசுகிறவைகளை தைரியமாய் பேசு. உன் எல்லைகளுக்குள்ளே சில காரியங்களை நீ பிரகடனம் பண்ணுகிறாய். ஆமென். சிருஷ்டிப்பின் அதிகாரம் செயல்படுகிறது. ஹalleluya. ஆமென். the creative ability of God. ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல சிருஷ்டிக்கிற, உருவேற்படுத்துகிற அபிஷேகம் உன்மேல் வருகிறது. thank you Lord. தஹோரா சேகி யாதுலா ஷமியாரதோ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Reba rakatala so rate lahora sekeriato rikada da da rasakura sakia. Yes my Lord. பேசு. அக்கினியை உனக்குள் வைக்கிறார் அவர், அக்கினியை உனக்குள் வைக்கிறார். பேசு, அடக்கிக் கொள்ளாதே. ஆமென். தீர்க்க தரிசிகளுடைய கூட்டத்தில் இருக்கிறாய், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவருடைய கூட்டத்தில் இருக்கிறாய். உன்னை அறியாமல் நீ பேச தொடங்குவாய். Roho rashatara lakate roba mama rakathora sekenia. Amen. What you speak is going to become a password. Amen. ஒரு hallelujah password போல வேலை செய்ய போகிறது. நீ பேச கதவுகள் திறக்கப்படும். hallelujah. அதிகாரங்கள் செயல்படும். நன்றி அப்பா. கட்டுகள் அறுக்கப்படும், தடைகள் உடையும், சிந்தனைகள் மாறும். roho rashatarako ரீமா மாமா ராதோலா சட்டையாரதோ. நன்றி தகப்பனே. வரும் காரியங்களை குறித்து நீ பேசிக் கொண்டிருக்கிறாய், வரும் காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாய். நன்றி தகப்பனே. ராஜரிக பாதைகள் ஏற்படுகிறது உனக்காக. ரஹோ ராஷோ ராபாதாலா செகே நேம்ராலாதோ ராசெகரியாதோ. நீ பெற்றுக்கொள்வது உண்மை என்றால் நீ பேசுவதும் உண்மையே. இந்த காலை வேளையில் நீ பெற்றுக்கொள்வது உண்மை என்றால் நீ பேசுவதும் உண்மையே. மமரதலதா தஹோ ரஷாலா கதா ரசகயா ரோஹோலா செகரியாதோ. ஆமென், ஆமென். அக்கினி ஜுவாலை நீ பார்க்கிறாய். உன் கண்கள் அக்கினி ஜுவாலையை பார்க்கிறது. ஏசாயாவின் உதடுகளை தொட்ட அதே அக்கினி உன்னை தொடுகிறது. ரோகோ ராஷமா மாமா ராதோலா செகயா நிம்ராலதோ ராசெகரியாதோ. Thank you Lord. Thank you Lord. நன்றி 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 அப்பா. ஹalleluya. நன்றி தகப்பனே. அபிஷேகத்தின் அடையாளமாக காண்பாய், கேட்பாய், பெற்றுக்கொள்வாய், பேசுவாய். நீங்க பேசியிருக்கீங்க. இப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஏன்னா 5வது என்ன அப்படின்னா வேறு மனுஷனாவாய். இது ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. the more you speak in tongues, ஏன்னா அந்நிய பாஷையில பேசுகிறவன் பக்தி விருத்தி அடைகிறான். So the more you speak in tongues, you become a new man from within. உள்ளாக இருந்து நீ ஒரு புதிதான மனுஷனாய், புதிதான மனுஷியாய் அடையாளம் பெறுகிறாய். ஹல்லேலூயா. ஆமென். காண்பாய், கேட்பாய், பெற்றுக்கொள்வாய், பேசுவாய், வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. ஆமென். வேறு மனுஷன்னா எப்படி தெரியுமா? வேற இருதயம். 1 சாமுவேல் 10:9 எழுதியிருக்கிறது, வேறு இருதயம். அப்படிதானே? வாசிங்க.
1 சாமுவேல் 10:9. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். ஆமென். வேறே இருதயம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 10 அதிலே 10:11 பார்த்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்கு? வேறே நாவுகள். வாசிங்க. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆமென். 11. அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் ஆமென். சோ வேறே இருதயம், வேறே நாவுகள். 1 சாமுவேல் 10:27 பார்த்தீங்கன்னா வேறே காதுகள். கரெக்டா? ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். ஆமென். சோ சில காரியங்களை அவன் கேட்கல. ஆனா அந்த காது எப்படிப்பட்டதா இருந்துச்சு? 1 சாமுவேல் 11:6 வாசிங்க. 11:6. சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் ஆமென். பாத்தீங்களா? கேட்ட உடனே. அப்படிதானே? அப்போ he has a circumcised ear. அவனுடைய செவிகளில் விருத்த சேதனம் பெற்றவனாய் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நிறைய தடவை சொல்வார், நீங்க உங்க செவிகளில் விருத்த சேதனம் உள்ளவர்களாய் இருங்கள். ஸோ சில காரியத்தை கேட்காம விட்டுட்டான், ஆனா சில காரியத்தை கேட்ட உடனே அனாயிண்டிங். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன். உங்க காது பிரதிஷ்டை உள்ள காதா மாறிடுச்சு. ஏன்னா அபிஷேகத்தின் அடையாளம் அப்படி உங்களை மாற்றுகிறது. ஏசு கிறிஸ்து சில காரியங்களை கேட்டார். அப்படிதானே? ஆமீன். அவங்க பேசலைனாலும் அவங்களுக்குள்ள இருந்த காரியங்களை அவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவை அடையாளமாய் தரித்து கொண்டிருக்கிற நீங்க எதை காணணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதை, அந்த கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்பீர்கள். ஆமீன். கன்ஃபர்மேஷன், ரெவலேஷன். கேட்பீர்கள், அதுக்கப்புறம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆவியின் பலத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்றீங்க, விசுவாச ஜனங்களுடைய ஐக்கியத்திலும். there is a corporate anointing. அதனாலதான் சபை கூடி வருதலை விடக்கூடாதுன்னு சொல்றோம். இங்கே வரும் பொழுது தேவ பிரசன்னத்திலே பணிந்து கொள்கிறவர்கள் வந்து நிற்கிற இடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் பேசுகிறீர்கள், அப்புறம் வேறு மனுஷர்களாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க இருதயம் மாறுது, உங்க வாயின் வார்த்தைகள் மாறுது, நீங்க கேட்கிற விதம் மாறுது. ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் என்ன பண்ணக்கூடாது, இனியும் இந்த காதுல இளையராஜாவையும் அந்த காதுல ஏஆர் ரஹ்மானையும் மாட்டிட்டு தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்கள் காது எப்படி இருக்கணும்? விருத்த சேதனம் உள்ள காதுகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. what you hear is very important. praise the lord. ஆமென். ஸோ இந்த அனாயிண்டிங்கை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நாகாஷ் என்கின்ற ஒருவனுக்கு விரோதமாக சவுலை எழுப்பினார். நாகாஷ் என்றால் சர்ப்பம் என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் என்ன போட்டு தெரியுமா? நாகாஷ் ஸ்பெல்லிங்கே NACASH. நாகாஷ். நோ கேஷ் கிடையாது. சிலருடைய பிரச்சனை என்னவா இருக்கு? நாகாஷ் பிரச்சனை இல்லை பாஸ்டர், நோ கேஷ் பிரச்சனை. பரவாயில்ல, அனாயிண்டிங்கை வச்சு ரெண்டையுமே என்ன பண்ணலாம்? ஹேண்டில் பண்ணலாம். ஹல்லேலூயா. நாகாஷ் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்று சொன்னால், அவன் ஒரு ராஜ்யத்தை சேர்ந்த எல்லாருக்கும் ஒரு கண்களை எடுத்து விட வேண்டும் என்று இருக்கிறான். அதானே அவன் சொல்றான், உங்க எல்லாருடைய ஒரு கண்ணை எடுத்துடணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, they will be people of the kingdom but with partial vision. ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்பார்கள், ஆனா அவங்களுக்கு முழுமையான தரிசன பார்வை இருக்காது. கொஞ்சம் தான் உங்களால பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க அப்படிதான் இருக்கீங்களா? தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? இல்ல கொஞ்சம் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் தான் பார்த்துருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. இட் வில் ரெஸ்டோர் யுவர் பெர்ஃபெக்ட் விஷன். ஐ மீன், ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிருவேன். ஒரு உதாரணம் தான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா எலியாவை பின்பற்றி போன எலிசா உடைய வாழ்க்கையிலும் ஒரு அடையாள மாற்ற அபிஷேகம் நிகழ்ந்தது. கரெக்டா? எலிசா இக்கரைப்பட்டான் அப்படின்னு எழுதியிருக்கு. எலிசா இக்கரைப்பட்டான் என்று சொன்னால் போன விதமாய் அவன் திரும்பி வரவில்லை. போகும்போது வேலைக்காரனாய் போகிறான், திரும்பி வரும் பொழுது அடையாள மாற்றம் அடைந்து எஜமானாய் இரட்டிப்பான அபிஷேகத்தோடு வருகிறான். ஹல்லேலூயா. கரெக்டா? ஆமென்.
அந்த போற பாதையில கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான் இந்த 4 இடத்துலையும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன இருந்துச்சு தெரியுமா? பார்ஷியல் விஷன். அவங்களுக்கெல்லாம் முழுமையான பார்வை இல்லை. அவங்க எல்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார்னு தெரியுமா அப்படின்னு சொன்னா, they all had revelation about what is going to happen in somebody's life. மற்றவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்ன்ற வெளிப்பாடு எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனா எலிசாக்கு மட்டும் பூரணமான வெளிப்பாடு என்ன தெரியுமா? எலியாக்கு நடக்க போறது எனக்கு தெரியும், எனக்கு நடக்க போறதும் தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய தரிசனம் பூரணப்படவில்லை என்றால் இன்று அதை பூரணப்படுத்தும்படி விரும்புகிறார். You must know what is going to happen to others as well as to you. Praise the Lord, ஆமென். இது ஒரு உருமாற்றத்தின் நாள். எலிசா புதிய அடையாளத்தோடு வந்தான். அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு, யோவானும் பிச்சைக்காரனை பார்த்து கேட்கிறார்கள், எங்களை நோக்கி பார். எப்பா, இத்தனை தடவை நீங்க போயிருக்கீங்களே, உங்களை ஏற்கனவே பார்த்திருக்கேன். இல்ல, இன்னைக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுமா? We have received the Holy Spirit. ஆவியானவர் பெற்று நாங்க வருகிறோம். எங்களுடைய அடையாளத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது. எங்களை நோக்கி பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னது மாதிரி தான் ரிவைவல் வந்துருச்சுன்னா நீங்க சொல்லுவீங்க, என்னையே பிரதர் பார்க்குறீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? எங்களை நோக்கி பார். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லுகிற தைரியத்தை இந்த அபிஷேகம் உங்களுக்குள் கொண்டு வருகிறது. ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே நம்ம இருக்கிற இடங்கள்ல ஒரு நிமிஷம் எழும்பி நின்று, ஆண்டவரே, if you honor God's word, the Holy Spirit will begin his work. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கனப்படுத்த துவங்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இன்னும் அபிஷேகிப்பார், இன்னும் நிரப்புவார். உங்க கைகளை மட்டும் உயர்த்தி கிறிஸ்து இயேசுவை நாம் பூரணமா வெளிப்படுத்தணும். இயேசுவை குறித்த பூரண வெளிப்பாடு எனக்கு கிடைக்கணும். நாகாஷ் என்றால் சர்ப்பம். சர்ப்பத்தின் வஞ்சகத்தினாலே கிறிஸ்துவ குறித்த பூரண வெளிப்பாடு எனக்கு கிடைக்காம இருக்குதே. Just because of some kind of deception, I'm not able to have a perfect revelation about Jesus. ஏதோ சில மாயைகள், சில கடினங்கள், சில கட்டுப்பாடுகள், நானே எனக்கென்று வைத்து கொண்ட சில வரையறைகள், அது என்ன பண்ணிருச்சுன்னா கிறிஸ்துவ முழுசா என்னால பார்க்க முடியாம போயிருச்சு. ஆனா இன்னைக்கு என் கண்கள் திறக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரை அபிஷேகிக்கும்படி நான் கேட்கிறேன். I must be delivered. I must be set free. நான் முற்றிலுமாய் விடுவிக்கப்பட வேண்டும். நான் முற்றிலுமாய் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். நான் முற்றிலுமாய் கண் திறக்கப்பட வேண்டும். எனக்கு ஒரு ஆவிக்குரிய தெளிவு தேவை. நான் கர்த்தராய் இயேசுவை முற்றிலுமாய் தரிசிக்கணும். முழுவதுமா அவரை குறித்த வெளிப்பாடு எனக்கு தேவை. இயேசு யார் என்கின்ற வெளிப்பாடு பூரணமா கிடைச்சாதான் நான் யார் என்கின்றத நான் பூரணமா அறிந்து கொள்ள முடியும். Only through the revelation about who Christ is, I can get to know my identity in him. அவர் யார் என்று பூரணமாய் நான் அறிந்து கொள்வதன் மூலமாய் என்னுடைய அடையாளத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியுமே. அந்நிய பாஷையில பேச 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 நீ உருவாக்கப்படுகிறாய். உள்ளே இருந்து புதிதாக்கப்படுகிறாய். உள்ளே இருந்து கூர்மைப்படுத்தப்படுகிறாய். உள்ளே இருந்து பிரகாசிக்க போகிறாய். உனக்குள் இருந்த அக்கினி ஜுவாலைகள் பற்றி எரிய ஆரம்பிக்கும். உன் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களாய் மாறும். உன் பாதங்கள் உலைகளத்தில் காய்ந்த வெண்கல பாதங்களைப் போல மாறும். ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஆவியின் மண்டலம் உன்னை பார்த்து அதிரும். அசுத்த ஆவிகள் அலறி அடித்து ஓடும். இதுவரைக்கும் பெற்றிருந்த வல்லமை அல்ல, புதிதான வல்லமை, புதிதான அபிஷேகம், புதிதான அக்கினி.
பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இது பரலோக அக்கினி ஊற்றப்படும் நேரம். இது பரலோக அக்கினி ஊற்றப்படும் நேரம். இது நன்றி தகப்பனே. கண் திறக்கப்படும் நேரம். இது கிறிஸ்துவை குறித்த பூரண வெளிப்பாடு உனக்கு தேவை. Thank you, Lord. Meshadaradu Rema Mama Rakatarase. Hallelujah. Amen. உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உமழகான கண்கள் ஓ முடிந்ததென்று யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து உம்மழகான கண் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதா ஓஹோ முடிந்ததென்று நினைத்த நான். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரே ஒரு ஜெபம். ஆண்டவரே, let me have a personal and wholesome revelation about you. உம்மை குறித்த ஒரு தனிப்பட்ட ஒரு பூரணமான வெளிப்பாடு எனக்கு தேவை. ஆண்டவரே, பெத்சாயிதா ஊருக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கண் தெரியாத மனுஷனை அவன் எல்லாவற்றையும் பூரணமாய் தெளிவாய் காணும் மட்டும் 2 விசை தொட்டு குணமாக்கின தேவனே, help us to see you perfectly, Lord. Help us to envision you perfectly. முற்றிலுமாய் முழுமையாய் கண்டுகொள்ளும்படி கிருபை செய்யும். Thank you, Lord. நன்றி இயேசுவே. அப்பா, நாங்கள் காண வேண்டும்ப்பா உமது வலது கரத்தின் கிரியைகளை. Creative hand, not just a creative hand, but also the ever loving face. நேச முகத்தையும் உமது கரத்தையும் பார்க்கும்படி கிருபை செய்யும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிறிஸ்து என்னும் அடையாளத்தை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி இருப்பதற்காக, வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.